எங்க தான் போனா அவன் வர வேலைக்கு வீட்டுல ஆள் இல்லாத சாப்பாடு கூட நானே போட்டு சாப்பிடணுமா இந்த வீட்டுல? இப்ப எதுக்குடா வீட்டுல நோஞ்ச உடனே அவ்வளவு கத்து காத்துற? ஏன் சாப்பாடு கூடவா உன்னால போட்டு சாப்பிட முடியாதா? காலைல எழுந்து பசங்க கூட போய் ஊரை சுத்திட்டு வரல. உன் பொன்னாட்டி காலைல 5 மணிக்கு எழுந்தா வீடு வாசல் கழுவுனா, சாப்பாடு ஆக்கணா, தண்ணி திக்காந்து வச்சா, முதலாளா போயிடா ரேஷன் கார்டில் அரிசி போடுறாங்கன்னு. ஏன் வீட்டுல தானே இருக்கிற? ஒரு வேளை போய் ரேஷன் கார்டில் போய் அரிசி வாங்கியாந்தா கொஞ்சம் போடுவேன். எல்லா வேலையும் இஷ்டு போட்டு அவ செய்துனுக்கிறா. ஆனா அவ சோறு போடணும்னு சொல்லிட்டு அவளை போய் சண்டை போட்டுன்னு வரியா? ஏதோ அவளா இருக்க வச்சு உன் கூட குடும்பம் நடத்துறா. வேற எவளா இருந்தா எப்போ காமிச்சிட்டு போயிருப்பா. நான் அவஸ்தப்படுறேன் பாரு. பொண்டாட்டி இல்லாத, சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லாத, தண்ணியை தத்துக்கு ஏதோ பதமா மருமலாண்ட வாங்கி சாப்பிட்டுக்கணும் குடும்பத்தை ஓட்டி கிடக்கிறேன் நான் ஒரு மூணில். உனக்கு என்ன மாரி அவஸ்தப்பட்டதாண்டா தெரியும். உனக்கு கடிச்ச பொண்ணு நல்ல பொண்ணுறா, ஏதோ அனுசரிச்சு குடும்பம் நத்தினுக்குது. தயவு செய்து அவளை ஒரு பொக்கிஷமா பாத்துக்கடா. அவளை மாரி ஊர்ல எங்க தேடினாலும் பொண்டாட்டி கடிக்காதுடா. ஏதோ என் மருமலை நான் இந்த அளவும் பெருமையா தான் சொல்லுவேன். நீ இருக்கிறிய ஒரு கூட ஒரு மனசாட்சி கூட இல்லாத போடா வாய் முடிக்கணும்.